இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க பேஜ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங் அண்ட் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இது ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் 3 இயர்ன்னு நெனைக்கிறேன். 3 இயர் வந்து லாஸ்ட் செம் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, எனக்கு இந்த மாரி Instagram அண்ட் YouTubeல இந்த மாரி கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஆசை. என்னன்னா, அந்த ஆசை வந்து ரொம்ப நாளுக்கு மேல அது நான் பண்ணாமயே வச்சுட்டு இருந்தேன். ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு நான் இத தவிர மத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ், மோட்டிவேஷன் லைன்ஸ போட்டு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல மியூசிக் போட்டு, அந்த மாரிலாம் நெறைய சேனல்ஸ் நெறைய இல்ல. ஒரு 2 சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா நான் கிரியேட்டர் ஆகணும். பட் வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸ காமிச்சு நான் இப்ப பேச வேணாம். கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலன்னு தெரியல. பட் எல்லாருக்கும் இருக்கிற மாரி இந்த மாரி ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அலக் பாண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பிசிக்ஸ் வாலான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவரு இப்போ ஒரு அகாடமி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா ஆகியிருக்காரு. அண்ட் ஆலன் ஆகாஸ் மாரி ஒரு பெரிய அகாடமி வைக்கிறதுக்கு பெரிய ஆளா ஆகியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ அப்பலாம் நான் பார்க்கும்போது அவரோட கான்டென்ட்ஸ்லாம் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் படிச்சுட்டு இருந்த டைம் அப்ப. ஸோ ஒரு ஒரு மனுஷன் வந்து யூடியூப் சேனல் பேசிக்கா அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தோம்னா தெரியும். எந்த அளவுக்கு அவரோட வீடியோ குவாலிட்டி இருக்கணும். அப்படி ஒரு வீடியோ குவாலிட்டியோட ஒரு ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல். இப்போ வந்து அவ்வளோ பெரிய அகாடமியா மாறி இருக்குன்னா, இப்ப எந்த அளவுக்கு அவரு ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருந்தாரு. இந்த மாரி நான் அன்னைக்கு ஒரு டேல வந்து ஏதோ ஒரு ரேண்டம் டேல இந்த மாரி அவரோட கான்டென்ட்ஸ பத்தி நான் இப்படி ஸ்க்ரோல் பண்றப்ப பார்க்கும்போது, எனக்கு ஒரு டக்குனு ஒரு ஸ்பார்க். என்னடா இவரு! இதுவே வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டோரி முன்னாடியே தெரியும். திருப்பி பார்க்குறப்ப, இவரே இவ்ளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு என்ன இவ்ளோ நாளா நான் அத பண்ணணும்னு நெனைக்கிறேன். அத பண்ண முடியலையே. எதனால நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நானே யோசிக்கிறேன். என்ன ரீசன்னே தெரியல. எனக்குமே தெரியல. சரி ஓகே. எனக்கு இதுதான் வந்து லாஸ்ட் டே அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன் நானு. ஸோ இந்த டேல நீ பண்ணலன்னா, எப்பயுமே நீ பண்ண மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நானே சொல்லிட்டு, அப்ப ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த பேஜ். அப்பவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ ஒரு ChatGPTல போட்டு ஏதோ ஒரு பயோ எடுத்து வச்சேன். பேஜ் நேம வந்து பார்த்து வச்சுட்டேன். என்ன கான்டென்ட் போடுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கான்டென்ட். சரி ஓகே. அவரு தான் எனக்கு வந்து ஸ்பார்க்கா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட கான்டென்ட்டே எழுதி வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு பி ரோல் வீடியோவா பண்ணிட்டேன். டைரக்ட்டா எடுத்தோனே ஃபேஸ் காட்டி பேசல. பி ரோல் வீடியோவா பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒன்ஸ் நான் அந்த கான்டென்ட்ட போஸ்ட் பண்ணிட்டு, எவ்ரி வீக் நான் போஸ்ட் பண்ணேன். ஓகே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எவ்ரி வீக் நான் வந்து கான்டென்ட் எழுதி திருப்பி போஸ்ட் பண்ணேன். ஒரு கான்டென்ட் வந்து 2 கான்டென்ட் ஆச்சு. 2 கான்டென்ட் வந்து 3 கான்டென்ட் பெர் வீக் ஆச்சு. ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இப்ப வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல 2த்தையும் சேர்த்து 200 பிளஸ் கான்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம என்னன்னா, அப்ப வந்து போடுறதுக்கான எல்லா கேட்ஜெட்ஸும் இருந்திருக்கு. என்கிட்ட அந்த டேலண்ட்டுமே இருந்திருக்கு. நான் தான் வந்து அத யூஸ் பண்ணிக்க தெரியாம, எனக்கு நானே ஏமாத்திக்கிட்டு, அப்புறமா பண்ணலாம். எனக்கு இன்னும் டைம் கரெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஸோ இதுலருந்து என்ன நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்களோட எபிலிட்டி இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து அது வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்லலாம் வீடியோ இருக்காது. ஏதோ ஒரு பேசிக்கான ரேண்டம் வீடியோ. இப்ப எடுத்தீங்கன்னா கூட, இப்ப போய் இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா கூட, கடைசி வீடியோ அந்த வீடியோவா இருக்கும். ஆர் எல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். எந்த அளவுக்கு பேசியிருப்பேன், எந்த அளவுக்கு வீடியோ இருந்திருக்கும் நீங்களே பாருங்க. அந்த மாரி ஆரம்பிச்சு எல்லாருக்குமே அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறமா பண்றேன் அப்படின்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஜஸ்ட் நம்மள வந்து டிஸ்கம்ஃபோர்ட்க்கு மூவ் பண்ணாம கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்கிறதுக்கு தான் நான் நெனைக்கிறேன். ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. ஈவன் உங்க மைண்ட் சொல்றதையும் கேட்காதீங்க. ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட்டட். பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களோட மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கணும். நான் அத ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நீங்க எடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹோப் வில் ஒர்க் திஸ் அவுட். ஸோ தட்ஸ் அ வீடியோ. பாய். என் பேர் ஜெயந்த். இந்த மாரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்ப்பீங்க. பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.